இப்போ நேஷனல் இன்கம்னு இருக்குன்னா ஸ்டாட்டிக்காக நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும், நேஷனல் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த கால்குலேட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை ஜிடிபி ஜிஎன்பி இது எல்லாமே கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் ஜிடிபின்னு ஒரு வேர்டு எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல இந்தியாவோட ஜிடிபி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறது ஒரு குட்டான அப்ரோச். ஒன்னொன்னுக்கும் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேர்ம்க்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் எக்கனாமியில் வந்து ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. அண்ட் இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசின்னு இருக்குன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் எப்படி எழுதணும்னா நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஒரு ஃபீல்டுலையும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்படிதான் கொடுத்துருப்பாங்களே. நியூ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வரப்போ அக்ரிகல்ச்சரில் என்னாச்சு, பேங்கிங்கில் என்னாச்சு, இண்டஸ்ட்ரீஸில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுலையும் என்இபி வரப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் வந்து எல்லாத்துலேயுமே ஜியாகிரஃபிலையும் கேட்குறாங்க, நிறைய இதில் அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து எக்கனாமிக்ஸ்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன ரீசெண்டாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு, க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ஃபர்டிலைசர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் டைப்ஸ் இருக்கான்னு எழுதி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக ஏதாச்சும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, ஆக்ட் ஏதாச்சும் இருக்கான்னு, மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ரீசெண்டாக அதுக்கு ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் எழுதுறப்ப ப்ரைஸ் பாலிசிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஷ்யூ ப்ரைஸ்னா என்ன, அதில் சென்ட்ரல் இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும், ஸ்டேட் இஷ்யூ ப்ரைஸ் இருக்கும். எம்எஸ்பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எம்எஸ்பி எழுதுறப்போ படிக்கிறப்போ எம்எஸ்பினா என்ன, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எம்எஸ்பி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்கும். அப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ரீசெண்டாக எம்எஸ்பினால இந்தியாவில் என்னென்ன இஷ்யூ ஆச்சு, ஏன் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு, இதுக்கு என்ன சஜஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒன்னொன்றுத்துக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்ஸில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம்.